தாயார்ட்ட எதை வேணும்னாலும் பயம் இல்லாம சொல்லலாம் இல்லையா? ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? பகவான் எல்லா ரூபமாக இருந்தாலும் மாதா ரூபமாக இருந்தா ரொம்பவும் ஹிதமா இருக்கு இல்லையா? காயத்ரியை அப்படிப்பட்ட மாதாவென்று வேதம் சொல்றது. புருஷனுக்குத்தான் காயத்ரி இருக்கு அப்படின்னா ஸ்திரீக்கு கிடையாதா? கிடையாது. ஸ்திரீக்கு எந்த காயத்ரி இருக்கு அப்படின்னா புருஷன் காயத்ரியை அனுஷ்டித்தாலே போரும், அந்த க்ஷேமம் ஸ்திரீக்கும் சேர்ந்தது, ஸ்திரீக்கும் க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களும் அதை விடாமல் செய்வதால் காயத்ரியில் உரிமை இல்லாத மற்றவர்கள் இருப்பார்களா இல்லையா, அவர்களுக்கும் சேர்ந்து க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. நாம ஒண்ணு செய்யலன்னா அது நமக்கு மட்டும் நஷ்டமா இருந்தா பரவாயில்ல, ஆனா அது பிரத்யாருக்கும் நஷ்டம் அப்படின்னா அது விடக்கூடாது இல்லையா? அதே மாதிரிதான் காயத்ரிக்கு அதிகாரம் இல்லாத ஸ்திரீகள் அப்புறம் எல்லாம் இருக்கா இல்லையா, செய்யாதவர்கள் இருக்கா இல்லையா, அவர்களுக்குரிய பலன் போய் சேரணும்னா இந்த கடமையை யார் ஒருவர் செய்யணுமோ அதை செய்யாமல் விடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி அந்த கடமையை பண்ணலன்னா அதுக்கு பரிகாரமே இல்லாத தோஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. பலவிதமான மந்திரங்கள் இருக்கு. அவைகளை ஜபம் பண்ணறதுக்கு முன்னாடி இன்னென்ன பலனை உத்தேசிச்சு பண்றோம் அப்படின்னு சொல்றோம். காயத்ரி மந்திரத்தோட பலன் என்ன அப்படின்னா சித்த சுத்தி தான். சித்தத்தை சுத்தி செய்வது, மனம் மாசு அகழுவதுதான். மனம் மாசு அகன்றாலே சித்தம் சுத்தியானாலே போதுமே, எல்லாத்தையுமே ஜெயம்தான், வெற்றி தான். மற்ற மந்திரங்களால் உண்டாகிற பலன்கள் எல்லாம் கடைசியில தான் சித்த சுத்தியை உண்டாக்கும். ஆனா காயத்ரிக்கு நேரான பலன், ஒரே பலன் சித்த சுத்தி. உடனே பலன் அளிக்க கூடியது, பாபத்தை போக்கக்கூடியது, அனைவரையும் ரட்சிக்க கூடியது. இவ்வளவு சக்தி உள்ள காயத்ரியை தவறாமல் ஜபிக்க வேண்டும் அப்படின்னு பெரியவா சொல்றா. இந்த காயத்ரியை ஜபிப்பவர் ஜபிக்காதவர்கள் அனைவருமே இன்று இந்த காயத்ரி ராமாயணத்தை படிப்பதால் காயத்ரி ஜபம் செய்த புண்ணியமும் அத்துடன் ராமாயணம் முழுவதும் படித்த பலனையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ வால்மீகி தான் இயற்றிய ராமாயணத்தில் ஒவ்வொரு 1000 ஸ்லோகங்களுக்கும் முதல் ஸ்லோகத்தில் காயத்ரி மந்திரத்தோடைய 24 அக்ஷரங்களை முறையே முதல் எழுத்தாக வைத்து 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை எழுதியுள்ளார். அதிலிருந்து அந்த முதல் எழுத்து கொண்ட ஸ்லோகங்களை எடுத்ததுதான் இந்த அற்புதமான காயத்ரி ராமாயணம். இது அந்த காயத்ரி மந்திரத்தின் பீஜம், விதைகளால் ஆனது, அதனால் அதிசக்தி வாய்ந்தது. இதை தினமுமே பாராயணம் செய்யலாம். தினமும் 3 வேளை பாராயணம் செய்பவர்கள் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். காயத்ரி மந்திர அக்ஷராணாம் வர்ணாணாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணே பிரதர்ஷிதாக. ஸ்ரீ காயத்ரி ராமாயணம். तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवं सहत्वा राक्षसान् सर्वान् यज्ञज्ञान् रघुनन्दन ऋषिभिः पूजितस्तत्र यतेन्द्रो विजयी पुरा विश्वामित्रस्य रामस्तु श्रुत्वा जनकभाषितं वत्स रामधनुः पश्य इति राघवमब्रवीत् तुष्टावास्य तदा वंशं प्रविश्य च विशाम्पतेः शयनीयं नरेन्द्रस्य तदा साध्य व्यतिष्ठत वनवासं हि संख्याय वासांस्याभरणानि च भर्तारमनुगच्छन्त्यै सीतायैश्वशुरो ददौ राजा सत्यं च धर्मश्च राजा कुलवतां कुलम् राजा माता पिता चैव राजा हितकरो नृणां निरीक्ष्य समुहूर्तं तु ददर्श भरतो गुरुम् उटजे राममासीनं जटामण्डलधारिणम् यदि बुद्धिः कृता द्रष्टुमगस्त्यं तं महामुनिम् अद्यैव गमने बुद्धिं रोचयस्व महामते भरतस्यार्यपुत्रस्य स्वशूनां मम च प्रभो मृगरूपमिदं व्यक्तं विस्मयं जनयिष्यति गच्छ शीघ्रमितो राम सुग्रीवं तं महाबलं वयस्यं तं कुरु क्षिप्रमितो गद्वाद्य राघव देशकालौ भजस्वाद्य क्षममाणः प्रिया प्रिये सुखदुःखसहः काले सुग्रीववशगो भव वन्दितव्यास्ततः सिद्धस्तपसा वीतकल्मषाः प्रष्टव्या चापि सीतायाः प्रवृत्तिर्विनयान्वितैः तनिर्जित्य पुरीं लङ्कां श्रेष्ठां तां कामरूपिणीम्
विक्रमेण महातेजा हनुमान् कपिसत्तमः धन्या देवास गन्धर्वा सिद्धाश्च परमर्षयः मम पश्यन्ति ये वीरं रामं राजीवलोचनं मङ्गलाभिमुखी तस्य सा तदासीन्महाकपेः उपतस्ते विशालाक्षी प्रयता हव्यवाहनं हितं महार्तं मृदुहेतुसंहितं व्यतीतकालायति सम्प्रतिक्षमं निशम्य तद्वाक्यमुपस्थितज्वरः प्रसङ्गवाणुत्तरमेतदब्रवीत् धर्मात्मा रक्षसश्रेष्ठः सम्प्राप्तोऽयं विभीषणः लङ्कैश्वर्यमिदं श्रीमान् श्रुवं प्राप्नोत्यकण्टकं यो वज्रपाताशनिसन्निपातान् न चुक्षुबेनापि चचाल राजा स रामबाणाभिहतो वृषार्तश्चचाल चापञ्च मुमोच वीरः यस्य विक्रममासाद्य राक्षसा निधनं गताः तं मन्ये राघवं वीरं नारायणमणामयं न ते तदृशिरे रामं दहन्तमपि वाहिनीं मोहिताः परमास्त्रेण गान्धर्वेण महात्मना प्रणम्य देवताभ्यश्च ब्राह्मणेभ्यश्च मैथिली बद्धाञ्जलिपुटा चेदमुवाचाग्निसमीपतः चलनात् पर्वतस्यैव गणा देवाश्च कम्पिताः चचाल पार्वती चापि तदा श्लिष्टा महेश्वरं दाराः पुत्राः पुरं राष्ट्रं भोगाचादनभोजनं सर्वमेवाविभक्तं नौ भविष्यति हरीश्वर यामेव रात्रिं शत्रुघ्नः पर्णशालां समाविशत् तामेव रात्रिं सीतापि प्रसूता दारकद्वयम् इदं रामायणं कृत्स्नं गायत्रीबीजसंयुतं त्रिसन्ध्यं यः पठेन्नित्यं सर्वपापैः प्रमुच्यते इति श्रीगायत्री रामायणं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्. ஸ்ராவண காயத்ரி ஜப தினத்தில் தேவி பாகவதம் காயத்ரி கவச்சம் பாராயணம் செய்வது உத்தமமான பலனை தரும், 100 விதமான துன்பங்களை போக்கும், 64 கலைஞானங்களை கொடுக்கும் மற்றும் 1000 பசுக்களை தானம் செய்த பலன் தரவல்லது. இதை பகவான் நாராயணன் நாரதற்கு உபதேசித்துள்ளார். மிகவும் ரகசியமானது இந்த காயத்ரி கவச்சம். அதி ரகசியமான காயத்ரி கவச்சம் ஒன்று இருக்கிறது. அதை ஒருவர் பாராயணம் செய்தால், மனதால் சிந்தித்தால் சகல பாபங்களிலிருந்து விடுபட்டு சர்வ அபீஷ்டங்களையும் அடைந்து தேவியின் சொரூபமாகிறான்னு பகவான் விஷ்ணு நாரதற்ற சொல்றார். முதலில் கவச்சத்திற்குரிய தேவத்தை, ரிஷிகள், கீலகம், ஞாச மந்திரம், அப்புறம் தேவியை எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்ற தியான மந்திரம் சொல்லப்படும். அடுத்தது கவச்ச ஸ்தோத்திரம், இறுதியில் பலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கும். முதலில் இந்த காயத்ரி கவச்சத்துக்கு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் மூவருமே ரிஷிகள். 4 வேதங்களை சந்தஸ்கள், பிரம்மஸ்வரூபமே தேவதை, பரமகலா காயத்ரி பீஜம், வர்ஷகன் சக்தி, திய என்பது கீலகம், மோக்ஷார்த்தமே விநியோஜனம். இந்த ஞாசங்களை செய்த பின்னர் 4 வர்ணங்களை ஹிருதயத்திலும், 3 வர்ணங்களை சிரசிலும், 4 வர்ணங்களை சிகையிலும், 3 வர்ணங்களை கவச்ச மந்திரமாக தோள்களிலும், 4 வர்ணங்களை கண்களிடத்திலும், 4 வர்ணங்களை அஸ்திர மந்திரமாக திக்பந்தனத்துக்கு கொண்டு ஞாசம் செய்ய வேண்டும். அடுத்த காயத்ரி தேவியை மனதில் எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும்? முத்து, பவளம், ஸ்வர்ணம், நீலம், வெண்மை ஆகிய நிறங்களோடு கூடிய முகம் உடையவளாக காணப்படுகிறாள். 3 நேத்திரங்களை உடையவள், சந்திரனோடு கூடிய ரத்ன மகுடம் உடையவள், தத்துவார்த்தங்களுள்ள வர்ண சொரூபிணியாக, வரதம் அபயஹஸ்தம் உடைய, பாசம், அங்குசம், வெண்ணிறமுடைய, கபாலம், சங்கு, சக்கரம், 2 தாமரை இதை கையில் தாங்கியவளாக காயத்ரி தேவியை பூஜிப்பதாக தியானம் செய்ய வேண்டும். அடுத்து கவச்ச ஸ்தோத்திரம் தமிழில் பார்க்கலாம். காயத்ரி கிழக்கு திக்கில் காக்க, சாவித்ரி தெற்கு திக்கில் காக்க, பிரம்மசக்தி மேற்கு திக்கில் காக்க, சரஸ்வதி உத்தர திக்கில் காக்க, பாபஹாரணியாயும் வேத சம்ரக்ஷணையாயும் ஜலசாயினியாயும் உள்ள பார்வதி அக்னி திக்கில் காக்க, ராட்சசர்களை நடுங்கச் செய்யும் யாத்துதானி நைருதி திக்கில் காக்க, பவமான விலாசினி வாயு திக்கில் காக்க, ருத்ராணி
ஈசான திக்கில் காக்க, பிரம்மாணி எனது ஊர்துவ பாதத்தை காக்க, வைஷ்ணவி அதோபாகத்தை காக்க, இந்தவாறு இந்த சக்திகள் 10 திக்கில் காக்க, புவனேஸ்வரி சர்வாங்கத்தையும் காக்க, தத்பதம் என் பாதங்களை காக்க, சவிதுப்பதம் கணுக்கால்களை காக்க, வரேண்யம் இடையை காக்க, பர்கம் நாபியை காக்க, தேவஸ்யம் இருதயத்தை காக்க, தீமகி முகவாய்க்கட்டையை காக்க, தியப்பதம் நேத்ரஸ்களை காக்க, யக்பதம் நெற்றியை காக்க, நப்பதம் சிரசை காக்க, பிரச்சோதயாத் சிகையை காக்க, தத்பதம் சிரசை காக்க, சகாரம் பாலத்தை காக்க, வி எனும் அக்ஷரம் நேத்திரங்களை காக்க, துகாரம் கன்னங்களை காக்க, பகாரம் நாசியை காக்க, ரேகாரம் முகத்தை காக்க, நிகாரம் மேலுதட்டை காக்க, யகாரம் கீழுதட்டை காக்க, வகாரம் வாயின் மத்தியை காக்க, கோகாரம் முகவாய்க்கட்டையை காக்க, தேகாரம் கண்டத்தை காக்க, வகாரம் தோள்களை காக்க, ஸ்யகாரம் வலது கையை காக்க, தீகாரம் இடக்கையை காக்க, மகாரம் இருதயத்தை காக்க, ஹீகாரம் வயிற்றை காக்க, திகாரம் நாபியை காக்க, யோகாரம் இடுப்பை காக்க, யோகாரம் குஹ்யத்தை காக்க, நஃபதாக்ஷரம் தொடைகளை காக்க, பிரகாரம் முழங்கால்களை காக்க, சோகாரம் கணுக்கால்களை காக்க, தகாரம் புறங்கால்களை காக்க, யகாரம் 2 பாதங்களையும் காக்க, தகாரம் சர்வாங்கங்களையும் காக்க. இந்த உத்தமமான கவச்சம் 100 விதமான துன்பங்களை போக்குவிப்பதாகவும் 64 கலைஞானங்களை கொடுப்பதாகவும் மோட்சத்தை தருவதாகவும் இருக்கிறது. இதை படித்தாலும் கேட்டாலும் 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிட்டும், சகல பாபங்களிலிருந்தும் விடுபட்டு பிரம்மஸ்வரூபத்தை அடைவான் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. இப்ப நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ காயத்ரி மந்திர கவச்சம். நாரத உவாச்ச स्वामिन् सर्वजगन्नाथ संशयोऽस्ति मम प्रभो चतुष्षष्टिकलाभिज्ञपातकाद्योगविद्वर मुच्यते केन पुण्येन ब्रह्मरूपः कथं भवेत् देहश्च देवतारूपो मन्त्ररूपो विशेषतः कर्म तच्छ्रोतुमिच्छामि न्यासं च विधिपूर्वकं ऋषिश्चन्दोदिदैवं च ध्यानं च विधिवद्विभो श्रीनारायण उवाच अस्ति एकं परमं गुह्यं गायत्री कवचं तथा पठनादारणान्मर्त्य सर्वपापैः प्रमुच्यते सर्वान् कामान् वाप्नोति देवी रूपश्च जायते गायत्री कवचस्यास्य ब्रह्म विष्णु महेश्वराः ऋषयो ऋग्यजुस्सामातर्वश्छन्दांसि नारद ब्रह्मरूपा देवतोक्ता गायत्री परमा कला तद्बीजं वर्ग इत्येषा शक्तिरुक्ता मनीषिभिः कीलकं च धियः प्रोक्तं मोक्षार्थे विनियोजनं चतुर्भिर्हृदयं प्रोक्तं त्रिभिर्वर्णैः शिरस्मृतं चतुर्भिस्याचिका पश्चात् त्रिभिस्तु कवचं स्मृतं चतुर्भिर्नेत्रमुद्दिष्टं चतुर्भिस्स्यात् तदस्त्रकम् अत ध्यानं प्रवक्ष्यामि साधकाभीष्टदायकं मुक्ता विद्रुमहे मणिलधवलच्छायैर्मुखैस्त्रीक्षणैर्युक्तामिन्दुनिबद्धरत्नमुकुटां तत्त्वार्थवर्णात्मिकां गायत्रीं वरदाभयाङ्कुशकशा शुभ्रं कपालं गुणं शङ्खं चक्रमतारविन्दयुगलं हस्तैर्वहन्तीं भजे गायत्री पूर्वतः पातु सावित्री पातु दक्षिणे ब्रह्म संध्या तु मे पश्चादुत्तरायां सरस्वती पार्वती मे दिशं रक्षेत् पावकीं जलशायिनी यातु दानी दिशं रक्षेत् यातु दानभयङ्करी पावमानी दिशं रक्षेत् पवमानविलासिनी दिशं रौद्रीं च मे पातु रुद्राणी रुद्ररूपिणी ऊर्ध्वं ब्रह्माणि मे रक्षेदस्ताद्वैष्णवी तथा एवं 10 दिशो रक्षेत् सर्वाङ्गं भुवनेश्वरी तत्पदं पातु मे पादौ जङ्गे मे सवितुः पदं वरेण्यं कटिदेशे तु नाभिं भर्गस्तथैव च देवस्य मे तद्हृदयं धीमहीति च गल्लयोः धियः पदं च मे नेत्रे यः पदं मे ललाटकं न पातु मे न पदं मूर्ध्नि शिखाया मे प्रचोदयात् तत्पदं पातु
मूर्धानं सकारः पातु बालकं चक्षुषी तु विकारार्णस्तुकारस्तु कपोलयोः नासापुटं वकारार्णो रेकारस्तु मुखे तथा निकार ऊर्ध्वमोष्टन्तु यकारस्त्वदरोष्टकम् आस्य मध्ये बकारार्णो गोकारश्चुबुके तथा देकारः कण्ठदेशे तु वकारस्कन्धदेशकम् स्यकारो दक्षिणं हस्तं दीकारो वामहस्तकम् मकारो हृदयं रक्षे दिकार उदरे तथा दिकारो नाभिदेशे तु योकारस्तु कटिं तथा गुह्यं रक्षतु योकार ऊरुद्वौनः पदाक्षरम् प्रकारो जानुनी रक्षे चोकारो जङ्गदेशकम् दकारं गुल्पदेशे तु यकारः पदयुग्मकम् तकारव्यञ्जनं चैव सर्वाङ्गं मे सदावतु इदं तु कवचं दिव्यं बाधाशतविनाशनं चतुष्षष्टिकला विद्यादायकं मोक्षकारकं मुच्यते सर्वपापेभ्यः परं ब्रह्मादिगच्छति पठनाश्रवणाद्वापि गोसहस्रफलं लभेत् इति श्रीदेवी भागवते महापुराणे द्वादशस्कन्धे श्रीगायत्री मन्त्रकवचं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।